ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் ட்ராமா ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஸோ அப்படி இந்த படத்தோட பேர் என்னென்னா அந்தகன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டார் பிரசாந்த் அவரோட அப்பா தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்கிறார். தியாகராஜன் ஸ்க்ரீன் பிளேவும் அவர் தான். பட்டுக்கோட்டை பிரபாகர் வந்து டயலாக் ரைட்டராக இருக்கார். இதை எதை பேஸ் பண்ணியிருந்தால் இந்த ஹிந்தியில் அந்தாதூன் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஸ்ரீராம் ராகவனால் எடுக்கப்பட்ட அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சாந்தி தியாகராஜன், பிரீத்தி தியாகராஜன். சினிமாட்டோகிராஃபி வந்து ரவி யாதவ், எடிட் பண்ணது சதீஷ் சூர்யா, மியூசிக் பண்ணது வந்து சந்தோஷ் நாராயணன், ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டார் மூவிஸ், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து வி கிரியேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா பிரசாந்த், பிரியா, ஆனந்த், சிம்ரன், மனோபாலா, கார்த்திக், பூவையார், சமுத்திரகனி, யோகி பாபு, அப்புறம் வந்து லீலா சாம்சன், அப்புறம் வனிதா விஜயகுமார், அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார், இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணினா எப்படி சொல்கிறது, ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் இருக்கார். அவருக்கு வந்து கண்ணு தெரியும், பட் ஆனால் இந்த சமுதாயத்தில் கண்ணு தெரியாத மாதிரி வந்து அவர் நடிக்கிறார். ஸோ அவர் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறதுனால அவருக்கு எதனால் அப்படி நடிக்கிறாருன்னா, இந்த நமக்கு தெரியாமல், அதாவது நமக்கு தெரியாமல் இந்த கண்ணு தெரியாத ஆளுங்களுக்கு, இந்த அப்புறம் நிறைய இந்த எப்படி சொல்கிறது, இது ஃபிசிக்கலி சேலஞ்சான ஆளுங்களுக்கு நிறைய என்ஜிஓஸாக இருக்குது. நிறைய என்ஜிஓஸ்லாம் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ரூம் ரெண்ட் வந்து வாடகை வந்து கம்மியான வீடு, அவங்களுக்கு தனியாக ஹவுசிங் போர்டு மாதிரிலாம் நிறைய இருக்குது. சென்னைக்குள்ளேயே நிறைய இருக்குது. ஸோ நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த படம் பார்த்தப்போ தான் ஓரளவுக்கு புரியுது. நானும் கொஞ்சம் விசாரித்து பார்த்தப்போ அது உண்மை தான். ஸோ என்ஜிஓ இந்த மாதிரிலாம் என்ஜிஓஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இவர் ஒரு பியானிஸ்ட்டாக வந்து இருக்கிறாரு. கண்ணு தெரிகிற மாதிரி இருந்தப்போ சாதாரண நார்மலாக இருந்து இவர் வாசிக்கிறப்ப யாருமே வந்து இவரை வந்து கன்சிடர் பண்ணலை. ஸோ கண்ணு தெரியாத மாதிரி இருக்கிறப்போ ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு இவர் வந்து சாதாரணமான ஒரு மியூசிக் போட்டால் கூட அது வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து கைத்தட்டி அப்ளாஸ் பண்ணுவாங்க, கைத்தட்டி வரவேற்பாங்க. ஸோ அது ஒரு போதை. எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, ஒரு கலைஞனுக்கு வந்து சுற்றி நிற்கிறவங்க பாராட்டுறதோ இல்லை கைத்தட்டுறதோ, அவங்கள வந்து புகழாரம் சூட்டுறதோ, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு இயக்கம் மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி. ஸோ அது அவங்களுக்கு ஒரு போதை மாதிரி. ஸோ அப்படி தான் வந்து பிரசாந்துக்கும் வந்து இந்த கைத்தட்டலும் இந்த ஒரு சிரிப்பலைகளும் அவரை சுற்றி இருக்கிற அந்த பெருமைகளான அந்த அவரை பற்றி போற்றி பாடுறதும், அந்த போற்றி அந்த மாதிரி பரவாயில்லையே கண்ணு தெரியலனா கூட சூப்பராக வாசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அவருக்கு அது ஒரு போதை. ஸோ இது வந்து அப்படியே பழகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய சலுகைகள் வந்து சமுதாயத்திலிருந்தும், கார்ப்பரேட் கம்பெனிலேருந்தும், இல்லை வேறு ஏதோ ஒரு கவர்மெண்ட்லேருந்து நிறைய சலுகைகள் கிடைக்கிது அப்படின்றதுனாலையும் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறார். ஆனால் என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து ஒரு எதர்ச்சியாக வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவர் தான் வந்து ஆக்டர் கார்த்திக் இந்த படத்தில் வந்து இருக்கார் மெயின் ரோலில். ஸோ ஆக்டர் கார்த்திக் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சினிமா நடிகர் கார்த்திகாவே நடிச்சிருப்பார். அவருக்கும் இவருக்கும் வந்து ஏதோ எதர்ச்சியாக பழக்கம் ஏற்படுறதுனால அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட இரண்டாம் மனைவியான சிம்ரனால் கொலை செய்யப்படுகிறார். அது வந்து இவர் அந்த கொலையில் வந்து இன்வால்வ்னா எப்படின்னா, இவர் வந்து கொலை செய்யலை. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கண்ணு தெரியாததுனால அப்படின்னு சொல்லி சிம்ரன் வந்து என்ன பண்ணிவிடுவார், ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட கார்த்திக்கோட உடம்பை வந்து துடைக்கிறதும் கழுவி எடுக்கிறதும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். ஸோ கண்ணு முன்னாடியே தான் அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இவரும் சமுத்திரக்கனி, ஏன்னா சிம்ரனுக்கும் சமுத்திரக்கனி கள்ள தொடர்பு இருக்கிறது வந்து கார்த்திக் தெரிஞ்சறதுனால கார்த்திக்கும் சண்டை போடுவார். அப்போ வந்து சமுத்திரக்கனி வந்து அவர் கண்ணால் சுட்டுறதுனால அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வருவார். வீட்டுக்குள்ளே வந்துட்டு சார் தானே கூப்பிட்டாரு, உங்களுக்கு பர்த்டே இருக்குது, பியானோ வாசிக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பியானோ இருக்குது, அது வாசிக்கணுன்றதுக்காக சார் தான் என்ன சர்ப்ரைஸாக கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து உட்காந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கண் எதிர்க்க வந்து கார்த்திக் செத்து கிடப்பார். பட் அதுவும் கண்டு காணாத மாதிரி கம்முன்னு அப்படியே உட்காந்துட்டு இருப்பார் பிரசாந்த். இவர் பிரசாந்துக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சி தான் சிம்ரனும் சமுத்திரக்கனியும் சேர்ந்து கார்த்திகோட உடம்பை வந்து டிஸ்போஸ் பண்ணாங்க. ஃபுல்லாக அது ரத்தத்தை தொடச்சி மாப்பு போட்டு தொடச்சி அந்த உடம்பை வந்து சிவ்கேஸில் அமுக்கி போவாங்க. ஸோ அப்போ அந்த கொலைக்கு வந்து சாட்சி வந்து இவர் தான். ஆனால் இவருக்கு வந்து கண்ணு தெரியாது. பிரசாந்துக்கு வந்து கண்ணு தெரியும், ஆனால் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ஸோ இவர் வந்து இவர் கண்ணு முன்னாடியே இவர் நடக்கும். ஸோ அதை ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாமல் கம்முன்னு இருப்பார். ஒன்று. ரெண்டாவது, இவங்க வீட்டுக்கு எதிராக வந்து இந்த ஃப்ளாட்டுக்கு எதிராக வந்து ஒரு ஃப்ளாட் இருக்கும். லீலா சாம்சன் அப்படின்ற ஒரு லேடி இருப்பாங்க, வயசானவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடும். ஏன்னா ஹைட்டாக ஒரு ஆளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறதுக்காக வருவாங்க. ஸோ இவங்க இன்னொரு சாட்சியாக இருக்காங்களே அப்படின்றதுனால இவங்கள வந்து மாடியிலேருந்து தள்ளி விடும்போது அப்போ வந்து பிரசாந்த் வந்து லிஃப்ட்டு திறந்து வெளியே வருவாங்க. இவங்க லிஃப்ட்டு திறந்து வெளியே வர்றதும் மாடியிலேருந்து இவங்க தள்ளி விடுறதும் கரெக்டாக இருக்கும். பட் அப்போவும் சிம்ரனுக்கு வந்து டவுட் எதுவும் வராது. ஏன்னா கண்ணு தெரியாத ஆள் தானே.
பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்க மாட்டோம் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் பிரசாந்துக்கு கண்ணு தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே பிரசாந்துக்கும் சமுத்திரக்கனிக்கும் இந்த மாதிரி இவருக்கு வந்து பிரசாந்துக்கு வந்து கண்ணு தெரியுது, இவன் நடிக்கிறான் சமுதாயத்தில் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியறதுனால அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது, இவர் வந்து அந்த விஷயத்தில் தப்பிச்சாரா இல்லையா, அதுவும் இல்லாமல் இவருக்கு பர்சனலாக ஒரு கோல் இருக்குது. என்னென்னா பாரிஸில் போயிட்டு, பாரிஸ் ஐ திங்க் ஃபாரின் லண்டனோ இங்கே போய் வந்து ஒரு கான்சர்ட் வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 விஷயம் இருக்குது. ஸோ கான்சர்ட்டை நடத்துகிறதா இல்லை போட்டிக்கு போகிறாரா, ஏதோ ஒரு போட்டிக்கு போய் கலந்துக்கணும் அப்படின்னு பியானோ போட்டிக்கோ இல்லை பியானோ கான்சர்ட்டுக்கோ போகிறாரு. ஸோ அது ஒரு லட்சியமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் அடைஞ்சாரா, இந்த கேஸ்லேருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் ஸோ இந்த படத்தோட மீதி கதை. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, சீட்டு கிரிப்பில் தான் நம்மளை வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஏதோ 1-2 கட்டத்துக்கு மேலே வந்து சீட்டு கிரிப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும், பாக்கி எல்லாமே கேஷுவலாக தான் இருந்தது. ஸோ ஆரம்பத்தில் ஒரு முயலை சொல்கிற மாதிரி காமிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு அது எதனால் அது காமிச்சாங்க அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது. சூப்பராக இருந்தது அந்த படம், அந்த சீன்லாம். ஸோ இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி எடுத்தது வந்து ஒரு பலன் இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா கூட அது வந்து ஹிட் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா இதனால் எத்தனை வருஷம் இது சொல்லவே முடியாது, 4-5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும், நாளைக்கு ரிலீஸ் ஆகும், அப்படி தான் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. அப்புறம் இப்போ தான் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் பரவாயில்ல, படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. டாப் ஸ்டாருக்கு வந்து இது வந்து ஒரு கம்பேக்னே சொல்லலாம். விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாரு, இவர் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. பார்க்கலாம் காலிவுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. பட் இதில் நெகட்டிவ் ஃப்ளாப்ஸ் இந்த படத்தில் வந்து என்ன இருக்குன்னா, பாட்டு வந்து சரியாக இல்லை. சந்தோஷ் நாராயணன் அவர் தான் வந்து இந்த பாட்டை வந்து மியூசிக் போட்டாரா அப்படின்றதே ரொம்ப பெருத்த சந்தேகத்துக்குரியதாக நமக்கு இருக்குது. என்னமோ வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் சான்ஸ் வாங்குகிற பசங்க எப்படி போடுவானுங்க மியூசிக்லாம். ஸோ அந்த மாதிரி தான் எந்த பாட்டு மனசுக்குள்ளே நிற்கல, ஒரு பாட்டு மட்டும் தான் மனசுக்குள்ள நிற்குது. என் காதலும் என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த பாட்டு எனக்கு எஸ் ஐ திங்க் ஸோ அந்த பாட்டு வந்து நல்லாயிருக்கு. பிரியா ஆனந்த் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க, அழகாக இருக்காங்க இந்த படத்தில். அதே சமயத்தில் சிம்ரனும் நல்லா அழகாக இருக்காங்க, சமுத்திரக்கனி சூப்பராக நடிச்சிருக்காரு, எல்லாருமே பக்காவாக இருக்குது. நிறைய எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் தேவையில்லாமல் போட்டாங்க, அது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்ல, கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கிளிஷே வந்து ஏதோ படத்துக்காக எக்ஸ்ட்ராவாக போட்ட மாதிரியே பச்சையாக தெரியுது. எக்ஸாம்பிள் யோகி பாபு, ஊர்வசி, கேஎஸ் ரவிக்குமார் ஏதோ படத்துக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ வச்ச மாதிரி இருந்தது. பட் படம் சூப்பராக இருக்குது. இது வந்து உண்மையாகவே டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அந்த இந்த எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சது தான் மைனஸாக தெரிஞ்சுது. ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு ரொம்ப தோய்வு இல்லாமல் இருந்தது. ப்ளஸ்ஸு அது இல்லாமல் பிரசாந்த் அவர் வந்து நடித்த விதம் வந்து ஸ்கேல் இறங்கவோ ஸ்கேலு கூடவோ இல்லை. ஒரு கண்ணு தெரியாத ஓவராக நடிப்பு, கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறோம் அப்படின்றதுனால ஓவராலாக இல்லாமல் என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணியிருக்காப்புல. அது வந்து அசால்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யோகி பாபோட 1-2 காமெடி வந்து லைட்டாக வந்து சிரிப்பு வந்து அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி, அப்புறம் அடுத்த விஷயங்கள் வந்து எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். தேங்க்யூ.